என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீ அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீ? என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பேசணும். நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ எம் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருக்கேன் எங்கே? ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ எம் பிஸி இந்த ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு பேசலாங்களா? ஐ எம் பிஸி இந்த ஆஃபீஸ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் யூ சே அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் யூ சே. நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நீ ஏன் கோவமாக இருந்த? நேற்று நீ ஏன் கோவமாக இருந்த அப்படின்னு கேட்கணும். வை ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு அர்த்தம். வை வேர் யூ ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவமாக இருந்த எஸ்டர்டே, நேற்று. வை வேர் யூ ஆங்க்ரி எஸ்டர்டே? நேற்று நீ ஏன் கோவமாக இருந்த அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா? நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டூ யூ ஃபீல் குட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ ஃபீல் குட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங்? நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா? நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ ஆம் கோயிங் டு வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னா நான் துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஹீ நெவர் இன்ஃபார்ம் டு மீ அப்படின்னா அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இல்லைன்னா அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? யூ நெவர் டோல்ட் மீ அப்படின்னு பேசலாம். யூ நெவர் டோல்ட் மீ அப்படின்னா யூ நெவர் டோல்ட் மீ, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அப்புறம் நீ மீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா இஃப் யூ ஹேட் கம் 5 minutes earlier அப்படின்னா நீ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா யூ வுட் ஹாவ் met him, நீ அவரை மீட் பண்ணியிருக்கலாம். இஃப் யூ ஹேட் கம் 5 minutes earlier யூ வுட் ஹவ் met him, நீ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அவரை நீ மீட் பண்ணியிருக்கலாம். இந்த வுட் ஹாவ் அப்படிங்கிறத வுட் ஹாவ் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? நீ வர வர சோம்பேறித்தனமாக மாறிட்டு வர, நீ வர வர சோம்பேறியாக மாறிட்டு வர அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் பிகமிங் லேசி நவடேஸ் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் பிகமிங் லேசி நவடேஸ் அப்படின்னா நீ வர வர சோம்பேறியாக மாறிக்கிட்டு வர. நவடேஸ் அப்படின்னா இப்போல்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்போல்லாம் நீ வர வர ரொம்ப சோம்பேறித்தனமாக மாறிட்டு வர. யூ ஆர் பிகமிங் லேசி நவடேஸ் ஆச்சுங்களா? சரி, எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது. சில பேருக்குலாம் கூச்சம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் சில பேர் ரொம்ப கூச்சப்படுவாங்க இல்லைங்களா? சரி, எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எனக்கு ஒரே கூச்சமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு பேசணும். எல்லாரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னா எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் மீ அப்படின்னு பேசலாம். எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஃபீலிங் ஷை அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஃபீலிங் ஷை அப்படின்னா எனக்கு கூச்சமாக இருக்குது. எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் மீ, ஐ எம் ஃபீலிங் வெரி ஷை. எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா he didn't say அப்படின்னா அவன் சொல்லலை. he didn't even say அப்படின்னா அவன் சொல்லக்கூட இல்லை. he didn't even say a single word about his marriage. அவன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. he didn't even say a single word about his marriage ஆச்சுங்களா? சரி, இந்த ஸ்கூல்லையே படிக்கிற அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டடியிங் இன் தி ஸ்கூல்? இந்த ஸ்கூல்லையே படிக்கிற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த காலேஜ்லேயே படிக்கிற அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ் அப்படின்னு கேட்கலாங்களா? என்ன உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். எப்படிங்க கேட்கலாம்? டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ, டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ, டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ.
என்ன உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்து, அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு பேசணும். ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படின்னு பேசலாம். ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படின்னா அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது ஒரு சின்ன பிரச்சனை, இது பெருசாக்காது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் அ ஸ்மால் இஷ்யூ. இது ஒரு சின்ன பிரச்சனை. டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றாத. இட் இஸ் அ ஸ்மால் இஷ்யூ, டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. இது ஒரு சின்ன பிரச்சனை, அதை பெருசாக்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ப்ளீஸ் டெல் மீ கிளியர்லி அப்படின்னு பேசலாம். ப்ளீஸ் டெல் மீ கிளியர்லி, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.